ரேங்க் வராமலே நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளையோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது. அக்கா, ஏன் உங்கள் 2வது சன் எப்போயுமே ஒரு மாதிரி இருக்கான்? நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களே, உங்களுக்கு என்ன மாதிரியான பின்னணியில் நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறீங்கன்னு நான் திரும்ப கேட்குறதுக்கு நிறைய நேரம் ஆகாது. உங்கள் சன்னுக்கு சிரிக்க தெரியுமா? லண்டனில் ஃபேமிலியெல்லாம் இப்படி தான் இருக்குமா? இந்த புல்லிங்கிறது லண்டத்து பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் பிடிக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. நல்ல சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகக்கூடிய நாள் மக்களே. காலையிலே கிடந்து பரட்டிட்டு கிடக்குறேன் கேட்டிங்களா வீட்டில். கேட்டிங்கன்னா இப்போ டக்குன்னு நம்ம சமையலை செஞ்சுட்டு வேலைக்கு போனோம் கேட்டிங்களா. ஸோ இன்றைக்கி சூப்பரான அடிப்படையான எங்கள் வீட்டில் நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி. சமையல் பண்ணும்போதே நம்ம ஒரு சில காரியங்களை பற்றி நான் சொல்லிடுறேன்னு மனசு படபடச்சிக்கிட்டு இருக்குது கேட்டிங்களா. சில நேரம் சில காரியங்கள் மனசில் இருக்கும்போது டக்குன்னு அதை சொல்லிடணும் கேட்டிங்களா. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்க. பச்சைன்னு கலரில் இருக்குது எங்களுடைய இந்த ஊரில் உள்ள கீரை. அதாவது இந்த ஊரில் இல்லை, எல்லா ஊர்லேயுமே கீரை பச்சைன்னு தான் இருக்கும் கேட்டிங்களா. நம்ம இப்படி பறக்க இப்போ நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டைமில் நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம லண்டனில் இருக்கக்கூடிய 135 எல்ஃபோர்ட் லைன் லண்டன், இங்கே இருக்கக்கூடிய ஏபிஜே ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற அந்த ஜுவல்லரிஸ் இந்த வருஷம் அட்சய திருதைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஜுவல்லரிஸை பற்றியான ஒரு பெரிய வீடியோவை இவங்க கடையெல்லாம் போய் சுற்றி காமிச்சு இங்கே என்னெல்லாம் ஜுவல்லரிஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் எடுத்து போட்டிருக்கிறேன் ஏற்கனவே. ஸோ ஏபிஜே ஜுவல்லர்ஸ் லண்டனில் இருக்கிறவங்க இந்த அட்சய திருதியை திருநாளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சூப்பரான 2 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஒன்று கோல்டு ஜுவல்லர்ஸ் வாங்குறவங்களுக்காக. இப்போ நீங்கள் அவங்ககிட்ட கோல்டு ஜுவல்லர்ஸ் எடுத்தீங்கன்னா 500 பவுண்டுக்கு மேலே கோல்டு ஜுவல்லர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஒரு கோல்டு காயின் கொடுக்குறாங்க. அல்ல, நான் சில்வர் ஜுவல்லரிஸ் எடுக்கிறவங்களுக்கு 300 பவுண்டுக்கு மேலே சில்வர் ஜுவல்லர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஒரு கோல்டு காயின் இவங்க இந்த ஆஃபரில் வச்சுருக்குறாங்க. இது மே 10, 11, 12 இந்த நாட்களில் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 10ஆம் தேதிக்கு முன்னே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் 10, 11, 12 போய் நீங்கள் கலெக்டும் பண்ணிக்கலாம். இல்லை நேரடியாக 10, 11, 12 போய் நீங்கள் அங்கேயே போய் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆஃபரும் கொடுக்குறாங்க. இது ஒரு சூப்பரான ஆஃபராக இருக்குது. ஸோ இந்த கடை எங்கே இருக்குது, இவங்களுடைய அட்ரஸ் என்னங்கிறது விலாவாரியாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை நான் கமெண்ட்லேயே நான் பின் பண்ணி விட்றேன். நீங்கள் அதை போய் பார்த்து இந்த ஆஃபரை நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய ஃபோனை கொடுங்க. அகஸ்டினுடைய பிறந்தநாளை நாங்கள் போன வீடியோவில் போட்டிருந்தோம். ஓ மை குட்னஸ், ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். அதுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்டில் மட்டும் இல்லாமல் நமக்கு இமெயில்ஸ்லையும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜஸும் நிறைய வந்துச்சு. அவனுக்கே ரொம்ப பூரி படைஞ்சிட்டான் பையன். இதெல்லாம் வாஸ்து ஓகே. விஷ் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸ்பெஷலி அகஸ்டினுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்ம பேச வர்றது என்னடானா, அதில் ஒரு கமெண்ட். அவங்க இதை ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அப்படிலாம் நான் எடுக்க மாட்டேன். எல்லா கமெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, தெரியாமல் காலகாலமாக இப்படி தான் நம்ம பேசிட்டு வந்திருக்கிறோம். அதனால் அந்த பேச்சு வழக்கில் வரக்கூடிய கமெண்ட்ஸுகளும் இருக்குது. ஸோ இதில் ஒரு கமெண்ட், அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அக்கா, ஏன் உங்கள் 2வது சன் எப்போயுமே ஒரு மாதிரி இருக்கான், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது நமக்கு புதுசாக வரக்கூடிய கமெண்ட் இல்லை. இவங்ககிட்ட இருந்துன்னா இப்போ பொதுவாக ஆட்கள் அப்படி கேட்குறது உண்டு. ஏன்னா இப்போ என்னுடைய 2 பிள்ளைங்களையுமே பார்த்தீங்கன்னா, அவங்க வீடியோவில் வரும்போது அப்பட்டா டப்பட்டா இன்னும் இந்த அக்காட மாதிரி அப்படி நிற்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் எப்போவுமே அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று பாய்ஸ் கொஞ்சம் எப்போவுமே அப்படி தான், கேர்ள்ஸையும் பாய்ஸையும் வச்சு. இப்போ எங்கள் வீட்டில் நானும் இருக்கோம், அவரும் இருக்கோம். அவர் எங்கள் வீட்டுக்காரர் பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் டப்பான்னு பேசுவேன், அவர் அப்படி இல்லை, கொஞ்சம் அமைதியாக பேசுவார். அப்படிதான். EPJ Jewellers Akshaya Tritiya Festival of Gold. Book your favorite jewelry today. Buy gold jewelry for above £500 with a 10% discount and get a gold coin. And buy silver jewelry for about £300 with a 10% discount and get a gold coin. Offer period 10th, 11th and 12th of May. Celebrate this festival of gold with exciting discount and exclusive gift at APJ Jeweller UK Limited, 135 Ilford Lane, London.
இந்த நான் இப்போ வாஸ்து இந்த கமெண்ட் எதுக்கு எந்த வீடியோவில் வந்துருந்துச்சுன்னா நம்ம பர்த்டே வீடியோவில் வந்துருச்சு. இதுக்கு முன்னால் வேற ஒரு வீடியோவில் இன்னொரு கமெண்ட் வந்து அது அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்க இப்படி கேட்டிருந்தாங்க, எப்படி அக்காவும் ஏன் உங்கள் செகண்ட் சன் எப்போயுமே ஒரு மாதிரி இருக்கான், ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அதுக்கு வந்து அவங்க வந்து பதிலாக சொல்லியிருந்தேன், நல்லா தான் நம்ம இருக்கான், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவங்க என்கிட்ட பிரச்சனையான்னு கேட்டாங்க. உடனே வந்து அவங்ககிட்ட நான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். உடனே அவங்க ஐயோ அக்கா நான் லண்டன் தமிழச்சி அக்கா நான் அப்படி கேட்கல, அது எப்படி கேட்கலன்னு அது 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 என்ன மீனிங்னு அதுக்கு தெரியல. நான் அப்படி கேட்கல, இந்தியன்னால அங்கே ஸ்கூலில் ஏதாவது புல்லி பண்ணுவாங்களோன்னு நினச்சி கேட்டேன். சாரி, நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நினைக்கல, நான் அக்கறையில் தான் கேட்டேன். சாரி, நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஆல்சோ எ ஃபாரின் ஸ்டூடெண்ட். எனக்கு அதுக்கு மீனிங் எனக்கு ஃபாரின் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கவங்க அடல்ட்டுன்னு நம்புகிறேன். ஸோ இவங்க வந்து அடல்ட்டு இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டப்போ அவங்களுக்கு வந்து பட்டுன்னு வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ அவங்கள வந்து குற்றமாக நான் சொல்கிற மாதிரி அவங்க வந்து அதுக்கான ஒரு பதிலை கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு 14 வயசு பையன் ஒரு வீடியோவில் வர்றான். அவனுக்கு வந்து அவன் வீடியோவில் வந்து ஜஸ்ட் வந்துட்டு போகிறான். அவன் சும்மா அது அவனை பற்றியான வீடியோ இல்லை, அவனுடைய பர்த்டே, ஈவன் அவனுடைய பர்த்டே வீடியோவே இருக்கட்டும், என்ன பேசிகிட்டு இருக்கிறது நான். அவன் வந்துட்டு போகிறான். அவனுக்கு ஏதாவது அவங்க ஒரு கமெண்ட்டில் வந்து இப்படி உங்கள் 2 சன்னுக்கு ஏதாவது பிரச்சனையாக ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னால் ஆஸ் அ பேரண்ட் உங்கள்கிட்ட நான் உங்கள் முன்னாலே வைக்கேன், உங்களுடைய பிள்ளைய பார்த்து ஒரு மாதிரி இருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனை ஏதாதா அப்படின்னு யாராவது கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதே இந்த கமெண்ட்டை சம்மந்தப்பட்ட அந்த பிள்ளையே வாஸ்தா அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் கேட்க, நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கோங்க. ஸோ இது வாஸ்ததும் உண்மையிலே எனக்கு வந்து மனசில் வந்து ஒரு சங்கடம் வரதான் செஞ்சிச்சு. என்னடா ஒரு சின்ன பையன் வந்துட்டு போகிறான், ஓகே அவன் சிரிக்காத உடனே அந்த பையன் வந்து இப்படியோ இருக்கான், ஸ்கூலில் புல்லி பண்ணுறாங்களா, அதாவது வெளிநாட்டில் வந்து ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு முத்திரை குத்துறாங்க. எப்படின்னா இங்கே எல்லாம் ஸ்கூலில் வந்து புல்லி பண்ணுறாங்க அப்படின்னு. ஏற்றத்தாழ்வுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த புல்லிங்கிறது வந்து இங்கிலாண்டில் மட்டும் இல்லை. ஒரு பிள்ளை ஒரு வீடியோவில் வந்து அமைதியாக இருக்கிறாங்கிறதுக்கும் புல்லிங்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. ஒரு வேளையில் அவங்க கரிசையில் கேட்டிருக்கலாம், இல்லைன்னு இல்லை. பட் இருந்தாலும் சில கேள்விகள், சில ஒரு மாதிரி இருக்கிறானே, உங்கள் பிள்ளை ரொம்ப இதாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி பொது மேடைகளில் நம்ம வந்து அப்படி கேட்குறத வந்து தவிர்க்கலாம். நாவதுங்கிறது என்னுடைய கருத்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இது வந்து ஒரு யூடியூபராக மட்டும் சொல்லலை, நான் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னல். அதாவது என்னுடைய பணி என்னது, ஒருத்தங்களுடைய உடல் மற்றும் அவங்களுடைய மனம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க இது பண்ணி வர்றதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். ஸோ இதை வந்து சம்மந்தப்பட்ட பிள்ளை வாஸ்தாலும் சரி, இல்லை சம்மந்தப்பட்ட பெற்றோர் வாஸ்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு சங்கடம் வரும். இதனாலே பல யூடியூபர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய குடும்பங்களை காணிக்கிறது கொஞ்சம் பயப்படுறாங்க. என்கிட்ட எத்தனையோ யூடியூபர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க இப்படி போடுறாங்க கமெண்ட் அப்படின்னு. இதே கமெண்ட்டை வந்து நமக்கு வந்து இமெயில் ஐடி இருக்குது. உண்மையிலே அக்கறை உள்ளவங்க வந்து கேட்கணுன்னா நீங்கள் வந்து இமெயில் ஐடியில் போய் ஒரு ப்ரைவேட்டாக நீங்கள் கேட்கலாம். உங்கள் பையன் வந்து ஒரு மாதிரி இருந்தானே, ஏதாவது பிரச்சனையா, மனசுக்கு எனக்கு சங்கடமாக இருந்தால் அது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இமெயில் பண்ணியிருக்கலாம். அடல்ட்டாக இருக்கிற யாரையும் நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது அது செகண்டரி, ஓகே. ஆனால் ஒரு சைல்டாக, அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது அது ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். இது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் இவங்களை நான் குறைச்சொல்ல, இதுதான் நம்ம பழக்கப்பட்டு வந்தது சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். அவன் எப்படி இருக்கான், அந்த பையன் எப்படி இருக்கான். அதாவது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 13-14 வயசு பிள்ளைங்க வந்து இப்போ பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறக்கூடிய ஒரு டைம். அப்படி தான் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, கொஞ்சம் நல்ல முழுக்குன்னு நல்ல இதாக இருப்பாங்க. உடனே அந்த பிள்ளைய பார்த்து உங்கள் பிள்ளையா இவ்வளோ குண்டு வச்சுட்டு போகுது, உங்கள் பிள்ளையா இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு கமெண்ட் அடிக்கிறது. இல்லாமல் இன்னும் சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மார்கன் இருக்கும், ஒரு ஸ்குவிண்ட் இருக்கும். அந்த பிள்ளையை பார்த்து உங்கள் பிள்ளைக்கு இதெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டிங்களா, அந்த பிள்ளைக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குறையை வந்து மேலே எடுத்து வச்சு பேசக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய கமெண்ட்ஸை நான் பார்த்துருக்குறேன். நமக்கு தெரியாது இது வந்து ஒருத்தங்களை வந்து காயப்படுத்தணும். இப்போ இவங்ககிட்டே நான் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அவங்க பெரிய கமெண்ட், அதுக்கு ரிப்ளை வந்து பெரிய ரிப்ளையாக கண்டது, அது அவங்களுக்கு வந்து காயப்படுத்திருக்குது. நான் கேட்டது அப்படி தானே. நான் கேட்கும்போது அவங்கள காயப்படுத்தணும்னு அந்த இதில் கூட நான் கேட்டிருக்க மாட்டேன், காயப்படுத்தணுங்கிற இதில் கேட்கல. அவங்க கேட்டது எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால் நான் அதுக்கான மறுபடியும் நான் கேட்டேன், ஓகே. ஸோ அதனால் வந்து
சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸோடைய பிள்ளைங்களை வந்து இப்படி வந்து அதிகமாக கலைக்க வேண்டான்னு வந்து எனக்கு தோணுது. பட் அது மட்டும் இல்லாமல் உடனே வந்து அதை இன்னொரு ப்ராப்ளத்துக்கு வந்து லிங்க் பண்ணி ஒரு பிள்ளை பேசாமல் இருந்துச்சுதா, ஒரு பிள்ளை வந்து இதில் பண்ணாமல் இருந்துச்சு, அந்த பிள்ளைக்கு உடனே ஸ்கூலில் வந்து இது வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய புல்லிங் நடக்குது. புல்லிங் இருந்து நம்ம பிள்ளைக்கு இங்கே வந்து கோப்ப பண்ண முடியலைன்னா வி ஹாவ் த சாய்ஸ் இல்லையா. நமக்கு தாய்நாடு இருக்குது, அங்கே போய் நம்ம வாழ்ந்துட்டு போகலாம். அப்படி வந்து சொல்லும் அபிராமி பேசும் மொழி அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ் நம்பர் 85 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்கப்பூர். ரொம்ப எல்லாம் அங்கே வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே நம்ம பிள்ளைங்க புல்லிங்காக இருந்தாங்கன்னா நமக்கு சாய்ஸ் இருக்குது. பேரண்ட்ஸுக்கு வந்து டீச்சர்ஸ்கிட்ட போய் பேசி அதை வந்து சரி பண்ணுறதுக்கான சாய்ஸ் இருக்குது. அதுக்கான சிஸ்டம்ஸுக்கு நிறைய இருக்குது, சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது. ஸ்கூலில் ஏதாவது புல்லி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலே கண்டிப்பாக வந்து ஓப்பனாக டீச்சர்ஸ்கிட்ட போய் நம்ம பேசலாம். அந்த கிளாஸ் டீச்சர் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நேராக வந்து ஹெட் டீச்சர்கிட்ட போய் பேசலாம். ஹெட் டீச்சர் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா பேரண்ட் கவுன்சில், கவர்னர் கவுன்சில்கிட்ட போய் பேசலாம். இல்லைன்னா நம்மளுடைய ஓன் கவுண்டி கவுன்சில்கிட்ட பேசலாம். எத்தனையோ இது இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு இங்கே உள்ள கவுன்சிலர், மேயர் இவங்களெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் இது கொடுத்தா தான் போகணுன்னு கிடையாது. எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு வித்தின் நோ டைம் எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எல்லாம் அங்கே இருக்குது. இவங்க கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதனால் வந்து ஆண்டனை பொறுத்தவரையிலாம் ஆண்டனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த முட்டை போட்டு ஆமாம், அடுத்த இதை போட்டோமா. சில்ட்ரனை பற்றி சொல்கிறதுக்கு நான் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னைய பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளவு குண்டாக இருக்கீங்க, இவ்வளவு இதாக இருக்கீங்கன்னு என்னுடைய பாடியை பற்றியே நீங்கள் வந்து இது பண்ணி போடுறீங்கன்னு வைங்க. அது போடக்கூடாது தான், நீங்கள் போடக்கூடாது தான், அதெல்லாம் வந்து தவறானது தான். இருந்தாலும் அஸ் அன் அடல்ட் எனக்கு வந்து அதில் நல்லது என்னது கெட்டது என்னது அப்படின்னு அதை வந்து பிரிஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து சிலவங்க இப்படி தான் போடுவாங்கன்னு அதை வந்து தட்டிட்டு போகிறதுக்குள்ள மனநிலை எனக்கு இருக்குது. ஆனால் 18 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மனநிலை இப்போ தான் வளர்த்துட்டு வராங்க. அஸ் அ ஃபேமிலி நம்ம இப்போ தான் வளர்த்துக்கிட்டு வரோம். இது நல்லது, இது கெட்டது, இதில் கை வைக்கக்கூடாது, இதில் இது பண்ணணும், இப்படிப்பட்ட கமெண்ட் வந்தால் சிலவங்க இப்படி தான் இருப்பாங்க லைஃப்பில், இதெல்லாம் வந்து தட்டி உதறி தள்ளிட்டு போகணும் ஆங்கிற அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம இந்த வயசில் நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்துட்டு வரோம். ஸோ அதான் சொல்கிறது, சில்ட்ரன் ஆர் வல்னரபிள்னு சொல்கிறது. இந்த வல்னரபிள் கேட்டகரி ஆஃப் பீப்புளை வந்து நம்ம வந்து அதனால தான் அந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவங்கள பொது மேடைகளில் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது இதுக்காக தான். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்ம பிள்ளை மாதிரி தானே அவனுக்கும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட். ஓகே, ஸோ வெங்காயம் ஆம்லேட் இன்னைக்கு வந்து ஆம்லேட் சொல்லிட்டேன் இல்லை ஏற்கனவே இல்லையா, சொல்லலையா. வெங்காயம் போட்டு லைட்டாக உப்பு போட்டு விட்ருக்கேன். ஓகே, ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது போய் ஒரு 12 மணிக்கு நம்ம சாப்பிடுவோன்னு வைங்க, நல்ல ஃபில்லிங் ஆகும். ஏன்னா இதில் முட்டை இருக்கிற நல்ல ஃபில்லிங் ஆகும். வெறும் கீரையை மட்டும் கொண்டு போனால் நமக்கு ஃபில்லிங் அந்த அளவுக்கு ஆகாது. அப்புறம் அடுத்தது உடனே சுவாத்த தூக்கி திங்கிறதுக்கு தான் நமக்கு தோணும், கேட்டிங்களா. அதனால தான் வந்து இதை 2 முட்டையை போட்டு அடித்து ஊற்றி கொண்டு போகிறது, கேட்டிங்களா. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்த கமெண்ட் என்னங்கிறத என்ன சொல்லவா, இது கொஞ்சம் வேகட்டு. ஸோ அடுத்த கமெண்ட்டை நான் வாசித்துறேன். கேட்டிங்களா. நம்ம பொதுவாக கமெண்ட் வாசித்து இப்படிலாம் பதில் சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. பட் இருந்தாலும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுனால கண்டிப்பாக நான் இதை போடணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த கமெண்ட் இது எப்போ வந்ததுன்னா, நான் ஒரு வீடியோ இதுக்கு முன்னால் போட்டிருப்பேன். நம்ம சின்ன பையன் ஆண்டன் வந்து இம்பீரியல் காலேஜுக்கு அவங்க ஸ்கூல்லேருந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. அந்த இம்பீரியலை பற்றி அவன் சொல்கிறான் அந்த இதில், அதை பற்றி ஒரு வீடியோ, அதை பற்றியான வீடியோ இல்லை, வீடியோ வேறு எதாவது பற்றியான வீடியோ. அதில் வந்து கடைசியில் அந்த ஒரு இது வரும். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிடுறாங்க, உங்கள் சன்னுக்கு சிரிக்க தெரியுமா? நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃபேமிலியாக யதார்த்தமாக லண்டனில் இருக்க மாட்டிங்களா? ஏன் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது? உங்கள் சன் உங்கள் 2 பேரையும் மாதிரி யதார்த்தமாக இருக்க மாட்டேங்கிறாங்க, ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வச்சுருக்குறாங்க. அதாவது அவன் ஸ்கூல் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா, அவன் ஸ்கூல்லேருந்து அதுவும் இம்பீரியல் காலேஜ் லண்டனுக்கு போய்கிட்டு அவங்க டக்குன்னு வரக்கூடிய இது. அவன் ஏற்கனவே பெருசாக சிரிக்க மாட்டான் தான். பட் அதில் ஏறி இருக்கும்போது உடனே நான் அவனுக்கு அந்த கொஸ்டினை கேட்குறேன், எப்படிடா இருந்துச்சுதுன்னு.
நான் எதுக்காக உடனே கேட்டேன்னா அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க மைண்டில் இருக்கும். அப்போ அது அந்த நாலேஜை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இது பலருக்கும் யூஸ்ஃபுல்லாக அமையணுமே அந்த ஒரு கருத்தில் தான் நான் அந்த கொஸ்டின் அதில் வச்சேன். இந்த கமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பையனுக்கு சிரிக்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே என் மனசு அப்படியே நின்றுச்சுது ஒரு நிமிஷம். ஒரு 14 வயசு பையனை பார்த்து நீங்கள் வந்து இப்படியெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களே, உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பின்னணியில் நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறீங்கன்னு நான் வந்து திரும்ப கேட்குறதுக்கு நிறைய நேரம் ஆகாது. பட் இருந்தாலும் அதை கேட்க விரும்பலை. பிகாஸ் பாவம் அவங்க வந்து என்ன மாதிரியான மனநிலையில் இந்த கமெண்ட் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லண்டனில் ஃபேமிலியெல்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து இவங்களுடைய தப்பு கிடையாது கேட்டது. ஒட்டுமொத்தமாக நம்ம சினிமாக்கள், தமிழ் சினிமாக்கள்லாம் பார்க்குறது வெளிநாடுகள்லாம் ஃபேமிலி லைஃப் வந்து அங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறது இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஃபேமிலியே கிடையாது, அங்கெல்லாம் வந்து ஃபேமிலிகள் இறுக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை நம்ம மண்டைக்குள்ளே போட்டு விட்டுட்டாங்க. அதனால வந்து நம்ம எப்போவுமே வந்து நாங்கள் வந்து நம்ம தான் நல்ல ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். தப்பே கிடையாது. அதாவது ஃபேமிலி ஸ்ட்ராங் ஃபேமிலி சிஸ்டம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறதுங்கிறதுக்கு எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. பட் அதே மாதிரி எல்லா நாடுகள்லையும் இருக்குது. ஃபேமிலிங்கிறது யார்? ஃபேமிலினா என்ன? ஒரு அம்மா, அப்பா, குழந்தைகள், அதுதானே முதல் ஃபேமிலி. அதுக்கப்புறம் மற்ற ஃபேமிலிகள்லாம் மற்றதும் அதன் வாயிலாக வந்தது. அப்படி தானே. ஸோ அந்த அம்மா அப்பா பிறக்கிற குழந்தை வந்து அந்த அம்மாவோட டிஎன்ஏ இருக்கும், அப்பாவோட டிஎன்ஏ இருக்கும். ஸோ இந்த அம்மா பாசம் வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அம்மாவுக்குள்ள பாசமும் இந்தியாவில் உள்ள அம்மாவுக்குள்ள பாசமும் இலங்கையில் உள்ள அம்மாவுக்குள்ள பாசமும் எப்படி மாறுபடும்? அம்மாங்கிறது உலகத்தில் எல்லா இடத்துலையுமே அம்மா தான். பால் ஊட்டி எல்லா அம்மாவும் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டி வளர்க்குறாங்க. அப்படி தானே. தன்னுடைய பெத்த குழந்தைங்கிறது வந்து உலகத்தில் எல்லாருக்குமே அது காமன். நம்மளை வந்து அப்படி இல்லை லைட் ஆம்லெட் பெரிய இதில் போட்டு அது இதில் போட்டால் தான் கரெக்டாக வரும். நான் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியாது. சரியா? இப்படி இருந்தால் ஆம்லெட் சைஸில் வச்சுக்கிட்டு இப்படி ஊற்றி விட்டுறோம். இருக்கும் வேகட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால உலகத்தில் உள்ள பேரண்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான், குடும்பங்கள் எல்லாமே ஒன்று தான். சில குடும்பங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான குடும்பமாக இருக்கலாம், சில குடும்பங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி தெரியலாம். பட் பாசம், பந்தம், அன்பு, ஆசை எல்லாமே எல்லாருக்கும் ஒன்று தான். அன்பு வந்து எனக்கு இந்த இடத்துல தான் அன்பு கூடுதல், இந்த இடத்துல தான் அன்பு குறைவு அப்படின்னு. அன்பு என்பது என்னது? நம்மளுடைய ஒரு ஃபீலிங். அப்படி தான் சிரிக்கிறது ஒரு ஃபீலிங், அழுகிறது ஒரு ஃபீலிங், இதெல்லாம் ஒரு ஃபீலிங் மாதிரி அன்பும் வந்து ஒரு 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 ஹியூமன் ஃபீலிங் தான். ஏன்னா இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிறவங்களுக்கு அன்பு குறைவாக இருக்கும், இன்னொரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அன்பு கூடுதலாக இருக்கும்லாம் கிடையாது. எல்லாருக்கும் மனிதனாலே அன்பை தேடி போகக்கூடிய ஒரு இது தான். ஸோ ஒரு ஃபேமிலி லைஃப்பில் அன்புங்கிறது அங்கே வந்து எதுவும் இறுக்கமாக இருக்கிறதுக்கான ஒரு இது இல்லை. எதுக்காக இறுக்கமாக இருக்கணும்? ஸோ இந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அது வந்து இந்தியாவில் உள்ளவங்க வெளிநாட்டில் வந்து இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளைக்காரங்களாக இருக்கிறான்னு சொல்லி அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு இப்படி இருக்கிறது வந்து நான் பரவாயில்ல நான் பார்த்துட்டு, நம்ம இந்த ஒரு கமெண்ட் மூலம் மட்டும் இல்லை, பரவாயில்ல நம்ம பார்த்துட்டு வர்றது தான். ஸோ நான் இப்போ வந்து இந்த நாட்டில் வந்து 20 வருஷமாக நான் அங்கே இருக்கிறதுனால நான் இங்கே பார்த்த விஷயங்களை சொல்கிறேன். ஆஃப் பண்ணியிருக்கேன். நமக்கு இந்த ஃபேமிலி லைஃப் வந்து எல்லா இடத்துலையுமே சேமாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சில நேரங்களில் நான் இங்கே உள்ள வெள்ளைக்கார பேரண்ட்ஸை பார்த்து நான் வந்து உண்மையிலே கொஞ்சம் மலைப்புமாயிருக்கேன். எவ்வளவு நல்லா அவங்களுடைய பிள்ளைங்களை வந்து அவங்க டேக் கேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதாவது பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஸ்விம்மிங் சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், தங்களுடைய லைஃப்பை வந்து எப்படி இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து கொண்டு போகணுமோ அதுக்கான உலகத்தில் என்னென்னலாம் உண்டோ கலைகள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு முடியலையோ அவங்க என்ன மாதிரியான சம்பளத்தில் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு அதை செய்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து அவங்களுடைய வருமானமோ இல்லை அவங்களுடைய ஃபேமிலி சூழலோ எப்பவும் அவங்க அதை ஒரு காரணமாக சொன்னதில்லை. ஐயோ எனக்கு குறைவான காசு தான் கிடைக்குது, அதனால என் பிள்ளைய நான் இதுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு அவங்க சொன்னதே கிடையாது. நான் நிறைய பேரண்ட்ஸை நான் இது வந்து பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து நான் அவங்ககிட்ட இருந்து படிச்சுக்கிட்டது. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு நாள் வந்து ஃபேமிலி சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. நல்ல முறையில் இருக்க ஃபேமிலியும் இருக்கிறாங்க. சில ஃபேமிலிஸில் வந்து சில நேரங்கள் ஆல்கஹால் இருக்கும், போதைப் பொருட்கள் அதிகமாக பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஃபேமிலிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபேமிலிஸும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து இங்கே மட்டும் கிடையாது, உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க, இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு நாட்டில் இங்கே இந்த ஃபேமிலி இறுக்கமாக இருக்காது. என்ன இறுக்கத்துக்கு எனக்கு காரணம் தெரியாது. இறுக்கம்ங்கிற அந்த சொல்லுக்கான அர்த்தம் என்னங்கிறது இவங்க என்ன அர்த்தத்தில் இந்த கொஸ்டினை கேட்குறாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக ஃபேமிலிகளில் வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு சில இறுக்கங்கள் வரலாம்,
நம்ம என்ன என்னைக்குமே ஹாய் பூயா நாங்கள் அப்படிப்பா நாங்கள் இப்படிப்பான்னு சொல்லி எந்த ஃபேமிலி இருக்குது? எல்லாம் 90% 10% தான் நம்மக்கிட்ட வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்கள் இருக்கும். 90% நமக்கு வந்து பிரச்சனைகளும் டெய்லி காலையில் எழும்புனாலே வந்து பல்லு தேய்க்க நேரத்தில் இருந்தே மனுஷனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அது அதுக்குன்னு சொல்லி மனுஷன் அது ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பிரச்சனைகளை நினச்சிட்டே இருக்குது இல்லை. சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கிறோம், அழுகிற நேரத்தில் அழுகுறோம், நல்லா இருக்கிற நேரத்தில் நல்லா இருக்கிறோம். இந்த மாதிரியான விதிகள் வந்து உலகத்தில் எல்லா ஃபேமிலிஸுக்கும் ஒன்றானது தான். நல்லா வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்லாம் வந்து இறுக்கமாக இருக்கிறாங்க. அங்கெல்லாம் எல்லாம் இறுக்கமாக இருக்குது. அங்கே வந்து அன்பு கிடையாது, அவங்களுக்கு வந்து இது கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் மிக தவறான இது. இதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து நம்ம ஊரில் இருந்து வரக்கூடிய சினிமாக்கள் தான். வெளிநாட்டுக்காரங்களையும் வெளிநாட்டு இதையும் வந்து அவ்வளவு ஒரு கேவலமாக வந்து இது பண்ணுறது. என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து இங்கே உள்ள இப்போ இன்னைக்கு வந்து 2 கமெண்ட்டோடைய என்னுடைய பதிலாக இருக்குது. இந்த வீடியோக்கள் நான் போடுறது வந்து எனக்காக மட்டும் போடுறதில்ல, ஒட்டுமொத்த யூடியூபர்ஸே நான் ரெப்ரசன்ட் பண்ணி நான் இங்கே போடுறேன். யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேருடைய பிள்ளைகளில் வந்து இப்படி தான் வந்து யூடியூப்பில் வந்து தாக்கி பேசுகிறாங்க. இப்போ கூட இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கின ஒரு பொண்ணு, 12th ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கின ஒரு பொண்ணு, அது வந்து பார்க்குற அதனுடைய அங்க அவயவங்களை வச்சு அதை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி அதனுடைய கமெண்ட்ஸில் வந்து அதை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி கமெண்ட்ஸ் பண்ணதில் அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்கு, இதுக்கு நான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்காமலே இருந்திருக்கலாம், நான் வந்து ஸ்டேட்டு செகண்டோ இல்லை வந்து ஸ்டேட்டில் ரேங்க் வராமலே நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளையோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் என்னுடைய பிள்ளைங்களுக்குன்னு இல்லை, இப்போ எனக்கு வந்து கட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து தைரியம் இருக்குது, நீங்கள் போட்டனால என் மனநிலை இது பண்ணி நான் வந்து ஒரு முக்கிலேருந்து அழப்போகிறதில்ல. அப்படி அழுகிறதா இருந்தால் நம்ம எதுக்கு நினைத்துக்கு அழலாம். பட் என்னுடைய பிள்ளைங்களும் வளர்ந்து வந்த சூழ்நிலை வந்து ஆண்டன் அகஸ்டினை பொறுத்தவரையில் நீங்கள் பார்ப்பீங்க, அவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. அவங்க படிச்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கலை என்ன தெரியுமா, எங்கே நோ சொல்லணுமோ, யாருக்கு நோ சொல்லணுமோ அவங்க எந்த நேரத்துலையும் அவங்க அதை சொல்கிறதுக்கு அவங்க தயக்கம் காட்டுறதில்ல. ஐயோ இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அவங்களுக்கு நடந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு நடந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து போய் அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு நியாயம் கேட்கணும்னா 2 பேரும் இது நாள் வரை அவங்க அதுக்கு தயங்குனதே கிடையாது. அது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது ஸ்கூல்லையோ இல்லைன்னா வந்து வரக்கூடிய வழியிலையோ, அங்கே வந்து அதில் நோ சொல்லணும், நோ யூ ஆர் நாட் டூயிங் திஸ் டு மீ அப்படின்னு அவங்க சொல்லணும்னா அவங்க வந்து அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய நேரம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க அப்படி தான் வளர்ந்துட்டு வர்றாங்க. நோ சொல்கிற இடத்துல நோ சொல்லி ஆகுவாங்க. எங்கள் சமுதாயத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்குன்னா அதில் கேட்கணும்னு நின்று கேட்கணும், எடுத்து கேட்கணும்னு அவங்க கேட்பாங்க. அதுக்கு வந்து அதை வந்து இங்கே உள்ள போலீஸ்க்கு வந்து லெட்டர் எழுதணுமா இல்லை வந்து எம்பிக்கு லெட்டர் எழுதணுமா அது கூட அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அகஸ்டின் பண்ணியிருக்கிறான். அவனுடைய 4ஆம் கிளாஸ்லேயே அவன் வந்து இங்கே உள்ள எம்பிக்கு வந்து லெட்டர் போட்ட ஆளாகும். ஓகே, சோஷியல் இதை இது பண்ணி. அதனால் அதே மாதிரி டீச்சர்ஸ்கிட்டையும் எது தவறோ அப்படிங்கிறது வந்து சொல்கிறதுக்கு வந்து பயப்பட மாட்டாங்க. ஒரே ஒரு இது சொல்லிடுறேன் பார்த்து கேட்டிங்கன்னா, அகஸ்டின் வந்து 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து வின்சென்ட் சர்ச்சில் பற்றியான ஒரு எஸ்ஸே வந்து எழுதணும். அவரை பற்றியான ரிசர்ச் பண்ணி எஸ்ஸே எழுதணும். ஸோ வந்து 4ஆம் கிளாஸில் இல்லை 6ஆம் கிளாஸில். ஸோ இந்த எஸ்ஸே எழுதினப்ப இவன் வந்து எல்லா பிள்ளைங்களும் அதை கொண்டு காணிக்கணும். ஸோ அது மாதிரி இவனும் சப்மிட் பண்ணுறான். எஸ்ஸே பயங்கரமாக எழுதியிருக்கிறான். அவரை பற்றியான ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே இல்லையா. ஸோ அவரை பற்றியான எல்லா தகவல்களையும் சேகரித்து எழுதியிருக்கான். எழுதிட்டு கடைசியில் இவன் என்ன இது பண்ணான்னா, இவர் எல்லாம் நல்ல ஆட்சி எல்லாம் இவருடைய இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் பர்சனலாக இவரை பற்றி வந்து எனக்கு வந்து நான் வந்து இவரை வந்து என்னுடைய ஒரு வழிகாட்டியாக நான் எடுத்துக்கிட மாட்டேன். ஏன்னா இவருடைய பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்சனல் பிஹேவியர். என்ன பர்சனல் பிஹேவியர்னா, அவர் நிறைய ட்ரிங்க் பண்ணுறாரு, நிறைய ஸ்மோக் பண்ணுறாரு. ஒரு தலைவன் வந்து இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் பண்ணுனா வந்து மக்களும் வந்து அது ஓகே, அவர் பண்ணுறதுனால நம்மளும் செய்கிறது ஓகேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் என்ன தான் அவர் நாட்டுக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட பர்சனல் பிஹேவியரில் வந்து அவர் தவறிட்டார். அதனால் இவரை நான் எனக்கு வழிகாட்டியாக வைக்க மாட்டேன்னு சொல்லி அந்த எஸ்ஏல அவர் எழுதியிருந்தப்போ அப்போ அந்த மிஸ் வந்து கிளாஸ் மிஸ் வந்து உடனே என்னையை கூப்பிட்டு விட்டு உங்கள் பையன் வந்து இவ்வளோ பெரிய தலைவரை பற்றி இவ்வளோ வந்து ஒரு சின்ன சென்டென்ஸில் இப்படி எழுதியிருக்கிறான், நல்லா தான் எல்லாமே எழுதியிருந்தான், பட் கடைசியில் இப்படி எழுதியிருக்கான், இது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இதை வந்து எடுத்துட்டு மாற்றி எழுத சொல்லுங்கன்னு சொல்லி அவனை என்னையும் கூப்பிட்டு விட்டு அதை சொன்னாங்க. சொன்னோன்னா இவன் வந்து அந்த இடத்துல இந்த மிஸ்ட்டு இருந்தே சொன்னான், நான் எழுதுனது தான், நான் எழுதுனதில் ஏதாவது தவறாக இருந்தாச்சுன்னா நான் அதை மாற்றிக்கிறேன், நான் தவறான கருத்தை சொல்ல, அவருக்கு இந்த மாதிரிப்பட்ட பழக்கமும் இருந்துச்சு, இந்த பழக்கங்கள்னால அவரை நான் என்னுடைய ஒரு வழிகாட்டுதலான ஒரு தலைவர்
தவிர நான் ஏற்றுக்க முடியாதுன்னு தான் நான் எழுதியிருக்கிறேன். இவருக்கு இந்த பழக்கங்கள்லாம் இல்லை, அது வந்து நான் எழுதுனது அது நான் தவறாக எழுதியிருந்தா நான் அதை எடுத்துக்கிறேன். பட் அவருக்கு இருக்கக்கூடிய பழக்கத்தை தானே எழுதியிருக்கிறேன், நான் அதை மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், இப்போ மிஸ்ஸுக்கும் இவனுக்கும் ஒரு மாதிரியான ஒரு முரண்பாடு வந்துட்டேன் அப்படின்னு நானே சொல்லி அவன்கிட்ட எடுத்துடா மிஸ் சொல்கிறாங்கல்லான்னு. பட் அவன் எந்த காரணம் கொண்டு நான் அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அது உடனே அதுக்கப்புறம் ஹெட் டீச்சர்கிட்ட போச்சுது. ஹெட் டீச்சர்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணப்போ, நீ கரெக்டாக தான்ப்பா எழுதியிருக்க, நீ என்ன எழுதுனியோ எழுதுனது தான் அப்படின்னு சொல்லி அவரை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த எஸ்ஸே வந்து நோட்டீஸ் போர்ட்லேயே வந்து போட்டாங்க. பெரிய நோட்டீஸ் போர்டில் நல்ல எழுதக்கூடிய நல்ல எஸ்ஸேஸை வந்து இப்போ ஸ்கூலில் இருந்து அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் அந்த எஸ்ஸே வந்துருந்தது. ஸோ பிள்ளைங்க சிரிக்காமல் நிற்கிறாங்களே, இப்படி நிற்கிறாங்களே, அப்படி நிற்கிறாங்களேன்னா அப்படியெல்லாம் அவங்க இல்லை. ஸ்டூடெண்ட்டுக்கான வேல்யூவை வந்து ஸ்கூல் எங்களை விட, நான் ஐ வுட் சே ஒரு பெற்றோரை எங்களை விட இங்கே உள்ள ஸ்கூல்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குது. அது அவங்க வந்து அது அவங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பிள்ளையை பற்றி இந்த சோஷியல் மீடியாஸில் வந்து கமெண்ட் போடுறத மிக முக்கியமாக தடுக்கணும். முடிஞ்சால் நல்லா இருப்பான்னு ஒரு வாழ்த்தை போட்டுக்கிட்டு போங்க. இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸை வந்து மிக முக்கியமாக தடுக்கணும். அதை சொல்கிறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. என்னுடைய ஆம்லேட்டு ரெடி ஆகிடுச்சுதுங்க பாருங்கள். ஏன் ஆம்லேட்டை பாருங்கள், விருதுநர் ஆம்லேட்டு வராதுங்க பாருங்கள். குக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஸோ இதுதான் இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே சாப்பாடு. ஓகே, லெட்ஸ் கோ. ஓ மை காட், இங்கே பாருங்க, நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறோம். ஸ்கூலுக்கு போகிற வழியில் என்ன மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஓகே மக்களே, இப்போ அக்காளுக்கு வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆகுது. காஃபி வந்துருச்சு. இந்த காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு திஸ் இஸ் மீ டைம். ஓகே, அதனால நம்ம வேலைக்கு போயிட வேண்டிய. ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.